இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் வெஜிடபிள்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் ஒரு பிளைன் குருமாவும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். 2 நாளாக எனக்கு ஃபீவர் இருந்ததுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் வெளியவே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆஃப்டர்நூன் மட்டும் ஏதாச்சும் சிம்பிளாக லஞ்ச் ரெடி பண்ணிடுவேன். எனக்கு இன்னைக்கு காரமாக ஏதாச்சும் சாப்பிடணும் போல் இருந்தது. மாவு மட்டும் வெளியே வாங்கிட்டு வர சொல்லி வீட்லேயே ரெடி பண்ணிட்டேன். வீட்டில் எந்த வெஜிடபிள்ஸுமே இல்லை, எல்லாமே ட்ரை. மாவும் வெஜிடபிள்ஸும் இருந்துட்டாலே போதும். என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பெருசாக யோசிக்க வேண்டியதே இல்லை. இது ரெண்டும் இல்லைன்னா என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும். நமக்கு தான் ஏதோ தோணலன்ட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டா உனக்கு என்ன தோணுதோ அதை ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லும் போது வரும் பாருங்க கோவம். அது தெரிஞ்சா நம்ம எதுக்கு அவங்க கிட்டே கேட்க போறோம். அப்படியும் ஏதாச்சும் ஒரு டிஷ்ஷை சொன்னாலும் அரை மணி நேரம் முடிகிற வேலையை 2 மணி நேரம் இழுத்து விடுற மாதிரி ஒரு ரெசிபி சொல்லுவாரு. தெய்வமே ஆளை விட்டு நானே ஏதாச்சும் யோசிச்சுக்கிறேன்ட்டு போயிடுவேன். இந்த பிளைன் குருமா அஸ் யூஷுவல் போல தான், ஆனால் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்காம காரத்துக்கு பச்சை மிளகாவும் கரம் மசாலா மட்டும் சேர்த்து ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்படியே பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பிரெட் சாண்ட்விச்சும் கூடவே நட்ஸும் வச்சு பேக் பண்ணி கொடுத்து அனுப்பியாச்சு.